அடுத்தது வந்து ஷிர்க் ஃபி சிஃபாத், ரெண்டாவது கேட்டகரி. இது என்ன ஷிர்க் ஃபி சிஃபாத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துங்கிறது தன்மைகள், அதாவது அவனுடைய அந்த பண்புகள். அப்போ அல்லாஹ் பார்ப்பவன், நாம் புரியுதா, அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் வந்து உணவளிப்பவன், அல்லாஹ் வந்து உயிர் கொடுப்பவன். ஸோ இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தன்மைகள், புரியுதா. அப்போது இது ஷிர்க் ஃபி சிஃபாத். இந்த சிஃபாத்தில் அல்லாவை போன்றதே சிஃபாத் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இதுவும் ஷிர்க்கு தான். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ், இப்போ சவுண்ட் இருக்குது. இப்போ ஒரு சவுண்டை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒன்று நீங்கள் நேரில் ஸ்பாட்டில் இருக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் இருக்கணும், ஏதோ ஒரு இதில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நான் பேசணும். இப்போ இது நீங்கள் என்கிட்ட பேசணுன்னாலும் அதே தான் விஷயம். அப்போது அல்லாவுக்கு இந்த பேரியர் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. காற்று கிடையாது, அல்லாவுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, வால்யூமுடைய டெசிபல் வந்து அல்லாவுக்கு வந்து பேரியர் கிடையாது. மனசுக்குள்ளே நினச்சா கூட அல்லாஹ்னால வந்து அது கண்டுபிடிச்சிட முடியும். இது போன்ற வேறு யாராவது செய்ய முடியுமா? இதுதான் ஷிர்க் ஃபி சிஃபாத். ஆனால் இந்த ஷிர்க் ஃபி சிஃபாத்து பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களில் ஒன்றை மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்புவது. இப்போ இதில் வந்து அதை முன்னாடி சொன்ன விஷயத்தில் வந்து ஷிர்க் ஃபி ஸாத் எது அப்படின்னு எதெல்லாம் ஷிர்க் ஃபி ஸாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு. சிலை வழிபாடு வந்து ஷிர்க் ஃபி ஸாத். அதே மாதிரி கிறிஸ்தவ கொள்கைகளில் ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய நேரடி மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஈசா நபியை சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஷிர்க் ஃபி ஸாத்தில் வரும். இது ஷிர்க் ஃபி சிஃபாத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய பண்புகளை வேறு. இது வந்து இருளுக்கு, அதாவது வெளிச்சத்தை ஒருத்தர் சூரிய கடவுள் வந்து நிர்வாகம் பண்ணுறாரு, சந்திரனை வந்து வேறொரு கடவுள் வந்து நிர்வாகம் பண்ணுறாரு, சொர்க்கத்தை வந்து இந்திரன் வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு மலக்கோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இது வந்து ஷிர்க் ஃபி சிஃபாத். இதில் முஸ்லீம்களும் சோடை போனவர்கள் கிடையாது இந்த விஷயத்தில். இப்போ இந்த தர்கா ஷிர்க்குன்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். எல்லோரும் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த கேட்டகரியில் அவங்க ஷிர்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிர்க் ஃபி சிஃபாத்தில் வந்து சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஹரமில் இன்றைக்கி வந்து ஹஜ்ஜு, இப்போது கடந்த மாதம் ஹஜ்ஜு நடந்தது. அப்போ ஹஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் பேர் கூடுறாங்க. அரஃபாத்தில் வந்து ஒரே நேரத்தில் துவா செய்கிறாங்க, பல மொழிகளில் துவா செய்கிறாங்க, ஒரே நேரத்தில் துவா செய்கிறாங்க. அப்போ எல்லா துவாவும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த நினைவோட அந்த கான்ஷியஸோடு தான் அவங்க துவா செய்கிறாங்க. இதே காட்சியை நீங்கள் நாகூர் தர்காவில் சந்தனக்கூட அன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும். இதே காட்சியை நீங்கள் வந்து இந்த ஏர்வாடி தர்காவிலேயே அவங்க எங்கெங்கே தர்காவோ ஒவ்வொரு தர்காவுக்கு ஒவ்வொரு உருசுன்னு ஒரு நாள் இருக்கும். அந்த நாட்களில் அவர்களிடம் நேரடியாக துவா கேட்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து போய் பார்க்க முடியும். இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி முட்டு கொடுத்து சமாளிப்பாங்க. என்ன அந்த உலமாக்கள் நீங்களே உண்மையிலே உங்களுக்கு வந்து உங்கள் மக்கள் மேலே அக்கறை இருந்தால், ஏன்னா அந்த மக்கள்கிட்ட நீங்கள் காசு வாங்குறீங்க, அவங்கள்ட்ட ஃபண்டு வாங்கி தான் நீங்கள் ஜமாத்து நடத்துகிறீங்க, அவங்க காசு வாங்கி அவங்களுக்கே நரகத்துக்கான பாதையை ஏன் காட்டுறீங்க? அல்லது தர்காவுடைய முறைப்படுத்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் வந்து தர்காவில் வந்து அதுக்காக போகல, நாங்கள் கபர் ஜியாரத்துக்கு தான் போகிறோன்ட்டு, நீங்கள் போய் அந்த இடத்துல ரெகுலேட் பண்ணுங்கள். ஜியாரத்து எப்படி செய்யணுன்ட்டு அங்கே போய் பயான் நடத்துங்க. சொல்கிறது புரியுதா? நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதை விட்டுருங்க, நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க மக்கள்கிட்ட போய். அங்கே ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து போங்க, நாகூர் தர்கா போங்க, எங்களுக்கு வந்து கதவுகள் சாத்தப்படும், உங்களுக்கு திறந்து வைக்கப்படும், போங்க, போய் ஜியாரத்துடைய மெத்தடாலஜி என்னன்னு கற்றுக் கொடுங்க. கபர் ஜியாரத் மட்டும்தான் வரணும். இங்கே ஜியாரத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த அவுலியா வந்து உங்களுடைய துவாக்களை வந்து கேட்கவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லுங்கள். அந்த அவுலியா வந்து உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு வந்து ஃப்ரெஞ்சில் பேசுனா புரியாது, அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு தெலுங்கு, அவர் மலையாளக்காரராக இருந்தால் தெலுங்கு புரியாது, தெலுங்குக்காரராக இருந்தால் தமிழ் புரியாது, தமிழ்காரராக இருந்தால் உருது புரியாது. இதுதான் அவருடைய நிலைமை உயிரோடு இருக்கும்போதே. அவர் மரணித்ததுக்கப்புறம் அவருக்கு எப்படி எல்லா லாங்குவேஜ் புரியும்?
அதில் கொண்டு போய் வந்து பலதரப்பட்ட வஸ்வாசுகளை ஏற்படுத்தி அவங்கள ஒரு பிஸ்னஸ் மெட்டீரியலாக ஆக்கி நீங்கள் வந்து காசு பார்க்குறீங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை வந்து நீங்கள் வந்து சரியாக கொடுக்கலாம். அதனால தான் அல்லாமா இக்பால் வந்து அவங்களுடைய கவிதையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, கப்ரு வழிபாடு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லலை, கப்ரோங்கி திஜாரத் அப்படிங்கிறாங்க. கப்ரு பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கபர் முட்டிகள்னு சொல்லி சில வஹாபிகள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க கபரை வழிபாடலை, அங்கே நடக்கிறது பியூர் பிஸ்னஸ்ஸு. அங்கே போங்க பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அந்த பிஸ்னஸை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் போனீங்கனாலே அப்படியே உங்களை அந்த ஒரு மீனுக்கு ஒரு குளத்தில் ஒரு வறுக்கி தூக்கி போட்டோம்னா மீன்லாம் எப்படி கொச்சு 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 கொச்சுன்னு வருமோ, அது மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கொஞ்சம் வந்து ஒரு பாலிஷாக போனீங்கன்னு வச்சுக்கிங்க, நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு கையில் ஒரு நல்ல ஒரு வாட்ச்சு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங்லே அவங்க பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க, வாங்க உள்ளே கூப்பிட்டு போகிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சடங்குகளுக்கு காசு பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எங்கே நடக்கிறத பொறுத்த வரைக்கும் பியூர் பிஸ்னஸ். அங்கே வந்து வெளியே அந்த நாள் வந்து வெளியே அந்த கடைகள் விரிப்பாங்க, அதில் பிஸ்னஸ் நடக்கும். பல லட்சம் டர்னோவர், பல கோடி கூட டர்னோவர் ஆகக்கூடிய பிஸ்னஸாக அது இருக்குது. அப்போ ஷிர்க் ஃபி சிஃபாத் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்கள் வீட்டில் இருந்துட்டு கந்தூரி ஃபாத்தியா நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போது நாகூர் தர்காவில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் எங்கே உட்காந்து ஃபாத்தியா பண்ணுறீங்க? ஈரோட்லேயோ, சேலத்துலேயோ, சென்னையிலையோ, அல்லது மலேசியாலேயோ, சிங்கப்பூர்லேயோ உட்காந்து பண்ணுறீங்க. இங்கேருந்து நீங்கள் அந்த ஃபாத்தியா செஞ்சு அந்த அவுலியாவிடம் நீங்கள் துவா கேட்குறீங்க. அப்போ துவா கேட்கும்போது என்ன நினப்பில் கேட்குறீங்க? எப்படி என்னுடைய இறைவன் அர்ஷில் இருந்துக்கிட்டு இதை செவியேற்கிறானோ அதே போன்று இந்த அவுலியாவும் செவியேற்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. இது நீங்கள் ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்காதீங்க, மறுமையில் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் அந்த வழக்கு வரும்போது இதுதான் உங்களுடைய நிலைமையாக இருக்கும். இங்கேயே சுதாரிச்சுக்குங்க. நம்ம சொல்கிறது நம்மளுடைய கடமை, நான் வந்து சொல்லியாச்சு. அப்போது இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஷிர்க் ஃபி ஸாத், ஷிர்க் ஃபி சிஃபாத்.